முதல் கௌஃபில் பயின்று குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த அந்த பிள்ளைகளுக்காக இருக்கக்கூடிய பெற்றோர்களே, இந்த மாணவர்கள் சனது பெற்றவுடன் அவர்களை திரும்பியும் குர்ஆனின் பக்கம் கொண்டு வருவது உங்களுடைய பொறுப்பு. அவர்கள் தினந்தோறும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை திருப்பி திருப்பி படிக்கக்கூடியவர்களாக, அவர்களை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கிறீர்கள். இல்லை என்றால் இவ்வளவு கஷ்டப்பட்டு மனனம் செய்த அந்த குர்ஆன் அவருடைய உள்ளத்திலிருந்து போய்விடும். அதனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை கண்காணித்து தினந்தோறும் குர்ஆனோடு தொடர்புடைய பிள்ளைகளாக அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மேல டிவி தெரியாமா? யாருக்கு அவனுக்கு தெரியாது. அன்பார்ந்த எல்லாரின் அடியார்களே, அன்பார்ந்த எல்லாரின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறை குர்ஆனில் கூறும் பொழுது தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வால் இறக்கியருளப்பட்ட உண்மையான வேதம். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இது யாருக்கு நேர்வழி காட்டும் தெரியுமா? முத்தகீன், இறையச்ச உடையவர்களுக்கு தான் நேர்வழி காட்டும். குர்ஆனை உள்ளத்தில் மனனம் செய்து இந்த உலகத்தில் எப்படி வேண்டாலும் வாழலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அந்த குர்ஆன் அவர்களுக்கு நேர்வழி காட்டார். இன்று ஆப்பிள்கள் என்று சொல்லக்கூடிய ஆலிம்கள் கூட திருமறை குர்ஆனை உள்ளத்தில் முழுமையாக மனனம் செய்து இன்று அந்த குர்ஆனை தாயத்தாக காசுக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஏன் அவர்களுக்கு இது நேர்வழி காட்ட வேண்டும்? குர்ஆனை படிக்கும் பொழுது புஸ்தகத்தை படிப்பதை போன்று நீங்கள் படித்தால் அது உங்களுக்கு நேர்வழி காட்டாது. அந்த குர்ஆனை படிக்கும் பொழுது பேப்பர்களை படிப்பதை போன்று படித்தால் அது உங்களுக்கு நேர்வழி காட்டாது. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று அந்த குர்ஆனை படிக்கும் பொழுது இதயத்தோடு படிக்கும் பொழுதுதான் அந்த குர்ஆன் உங்களுக்கு நேர்வழி காட்டும். நானும் படிக்கின்றேன் என்று சாதாரணமாக பேப்பரை படித்தால் ஒரு வசனம் கூடிய உள்ளத்திற்கு சென்றார். நீங்கள் இதயத்தோடு படித்தீர்கள் என்றால் ஒரு வசனம் உங்களுடைய உள்ளத்தில் சென்று உங்களுடைய கண்களில் இருந்து தார தாரையாக தண்ணீர் வருவதை நீங்கள் உணர்வீர்கள். ஏன்? குர்ஆன் என்பது சாதாரண விஷயம் இல்லை பார்த்த சொல்லுங்க. இந்த வார்த்தை என்பது சாதாரண வார்த்தை அல்ல. இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் கிட்ட தான நிக்கிறா. இல்ல தூணு கிட்ட தான நிக்கிறா. தூணுக்கு பேக்ல தான நிக்கிறா. எவ்வளவு சக்தி தெரியுமா? அந்த குர்ஆன் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்தில் இருந்த அந்த மனிதர்களை ரலியல்லாஹு அன்ஹுவாக மாற்றியது இந்த குர்ஆன். எப்படி இருந்தார்கள்? விபச்சாரத்தில் மூழ்கி இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? வட்டியில் மூழ்கி இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? எதற்கெடுத்தாலும் போர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நரகத்தில் விரும்பி இருந்த அந்த மனிதர்களே ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொறித்துக் கொண்டான் என்ற நிலைக்கு அவர்களை கொண்டு வந்தது எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தையான குர்ஆன் மட்டும். அதற்கு இருக்கக்கூடிய பவர் சாதாரணதல்ல. ஆனால் அந்த குர்ஆனை நாம் இப்பொழுது எப்படி கையாண்டு கொண்டிருக்கின்றோம் தெரியுமா? ரமலான் மாதத்தில் மட்டும்தான் அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக. எப்பொழுது குர்ஆனை எடுக்கின்றோம் தெரியுமா? ரமலான் மாதம் வந்துவிட்டது என்றால் அந்த குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு வைத்திருக்கின்றோம். பள்ளிவாசலில் வந்து ஓதுகின்றோம். அதனோடு அதிகமான நேரத்தை செலவழிக்கின்றோம். எப்பொழுது ரமலான் மாதம் நம்மளை விட்டு போய்விட்டதோ அதிலிருந்து குர்ஆனுடைய தொடர்பும் நம்மளை விட்டு போய்விட்டது. வீடுகளில் ஓதுவதில்லை, பள்ளிவாசலில் ஓதுவதில்லை, வியாபாரத்தில் இருக்கும் பொழுது நேரம் கிடைக்கும் பொழுது ஓதுவதில்லை. ஆனால் போனில் திருமறை குர்ஆனை முழுமையாக டவுன்லோட் செய்து வைக்கிறோம். குர்ஆன்ல எல்லாமே இருக்கு, ஆனா ஓதுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் தேவையில்லாத விஷயங்களில் நம்முடைய நேரங்களை கழிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள்.
அல் பக்ரா என்ற அத்தியாயத்தை ஓதுங்கள். நீங்கள் ஓதினால் உங்களுடைய வீடுகளில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து வரும். ஷைத்தான் உங்களுடைய வீடுகளுக்கு விரண்டு ஓடுவான். உங்களுடைய வீடுகளில் குர்ஆனை ஓதுங்கள். உங்களுடைய வீடுகளை கபூர்ஸ்தானாக மாற்றிவிடாதீர்கள். யாருடைய வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகின்றதோ, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதோ, அந்த வார்த்தையின் பிரகாரம் அமல் செய்யப்படுகின்றதோ, அந்த வீடு அல்லாஹ்வுடைய ரஹமத்து பெற்றதாக, அல்லாஹ்வுடைய பரக்கத்து பெற்றதாக இருக்கும். பொருளாதாரம் கம்மியாக இருந்தாலும் அந்த குடும்பம் நிம்மதியான குடும்பமாக இருக்கும். யாருடைய வீடுகளில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ, 7 மணி ஆகிவிட்டால் தொலைக்காட்சியை ஓபன் செய்து நாடகங்களை பார்த்துக் கொண்டு இருக்கின்றோமோ, அந்த வீடுகளில் பொருளாதாரம் இருக்கும், அதிகமான வருமானம் இருக்கும், ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்காது. உங்களுடைய வீடுகளில் நிம்மதி இருக்காது. உங்களுடைய வீடுகளில் சண்டையும் சச்சரவுகளாக நிம்மதியற்றவர்களாக தான் இருக்கும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வார்த்தையை நாம் மட்டும் ஓதாமல் நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகளோடு சபையாக இருந்து காலையிலும் மாலையிலும் டிவி இப்படி நாம் ஒன்றாக பார்க்கின்றோமோ, அதை விட மேலாக குர்ஆனோடு ஒற்றுமையாக ஓதக்கூடிய ஒரு சபையை நம்முடைய வீட்டிலிருந்து நாம் உருவாக்குவோம். அப்படி உருவாக்கினால் இன்ஷா அல்லாஹ் அந்த வீடு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மட்டும் பெற்று தரவில்லை அல்ல, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி அந்த குர்ஆன் தான். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டானா இல்லையா? உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகம் சாதாரணமானது அல்ல. காலால கேட்கின்றோம், அதனால் அதனுடைய உணர்வு நமக்கு தெரியவில்லை. அந்த நரகத்தை நாளை வறுமையில் மலைக்குமார்கள் இழுத்து வருவார்கள் பார்த்த சகோதரர்களே, அப்பொழுது அந்த நரகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு பயம் ஏற்படும். என்னுடைய மனைவியை கொடுத்து, என்னுடைய பிள்ளையை கொடுத்து, என்னுடைய சகோதரனை கொடுத்து, என்னுடைய செல்வத்தை கொடுத்து, யா அல்லாஹ் என்னுடைய மனைவியை எடுத்துக்கொள், என்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொள், இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கொள், நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று எப்பொழுது உணர்வான் தெரியுமா? நரகத்தை கண்ணால் பார்க்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நிலைமை நமக்கு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு வந்து விடக்கூடாது. நாம் சொர்க்கம் செல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நரகத்திற்கு செல்லலாமா? நாம் சொர்க்கம் செல்லும் பொழுது நம்முடைய மனைவிகள் நரகத்திற்கு செல்லலாமா? நாம் சொர்க்கம் செல்லும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நரகத்திற்கு செல்லலாமா? இல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் குடும்பமாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு முக்கியமாக நம்முடைய வீடுகளில் குர்ஆனை ஓத வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதை அமல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் நிம்மதியான குடும்பமாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற குடும்பமாக. இல்லை என்றால் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும், அந்த குடும்பம் நரகத்திற்கு செல்லக்கூடிய குடும்பமாக மாறிவிடும். ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுடைய பிள்ளைகள் இந்த குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள் என்று, குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள் என்பதற்காக நீங்கள் அப்படி இருந்து விடாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை கண்காணி, அவருடைய சிந்தனை எங்கு செல்கின்றது, குர்ஆனோடு தொடர்பு இருக்கின்றாரா இல்லையா என்பதை கண்காணிப்பது உங்களுடைய பொறுப்பு. அதை விட்டு விட்டீர்கள் என்றால் பெயரளவில் ஆபீஸ் என்று சொல்வார்கள், உள்ளத்தில் குர்ஆன் அவர்களை விட்டு போய் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக காரைக்காலின் தெற்கு தொகுதி எம்எல்ஏவாகவும் புதுவை மாநிலத்தில் எதிர்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய ஏஎம்எச் நாஜிம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துரை செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இந்தியாவிலே தோன்றி இந்தியாவிலே உருவாகி நல்ல பெயரோடு எல்லோரும் வெற்றிகிற வகையிலே உங்களுடைய பணிகள் இருப்பதை பார்த்து நான் வீட்டை அடைந்திருக்கிறேன். ஆனால் இருக்கிற போது அரசாலே படித்து பொழுது பிடித்து நண்பர் நிகழ்வுகளை நாங்கள் பெற்றுக் அது போன்றெல்லாம் இல்லை வருடம் முன்பாக இருந்த காலம். ஆனால் இந்த இளைஞர்கள் நிச்சயமாக போயிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த நிலையை மாற்றுவதற்காக குறிப்பாக சுற்றுலாவுக்கான இளைஞர்கள் நிச்சயமாக போயிருப்பதை கண்டறிந்து அவர்களையும் நல்ல பாதையிலே இறைமுறை பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும் என்ற முயற்சி எடுக்கின்ற வகையிலே தான் இந்த மதரசாவிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார், சேவை செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் மாமாவர்களெல்லாம் இங்கே வந்து வாழ்க்கை பேசி பட்டமளிக்கிறார்கள் சொன்னால் இறைவன் செய்த பெரும் பாக்கியமான நாட்கள். எனவே இன்றைக்கு பட்டம் பெறுகின்ற பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை புரிந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய வேண்டும் என்று எல்லாம் நிலைமை வார்த்தைகளாக வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பட்டமளிப்பு விழா ஆரம்பமாக இருக்கின்றது. பட்டம் பெறக்கூடிய மாணவருடைய பெற்றோர்கள் முன்னாடி வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர்கள் பட்டம் பெறும் பொழுதும் அவருடைய பெற்றோர்களும் கூட இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர்களுக்கு பட்டம் அளிப்பதற்காக அப்துல் கனி மதனி அவர்களை அழைக்கின்றோம். முதலாவது மாணவராக எம் தாரிக் ஹசன் இப்னு முஹம்மது அலி நாகூர் அவர்களை அழைக்கின்றோம். இரண்டாவதாக எம் நூர் முஹம்மது இப்னு முஹம்மது நிஜாமுதீன் காரைக்கால் அவர்களை அழைக்கின்றோம். நூர் அஹமது இப்னு முஹம்மது நிஜாமுதீன் காரைக்கால். அவங்களுடைய பெற்றோர்கள் முன்கூட்டியே வந்துட்டாங்க. அடுத்தடுத்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் முன்கூட்டியே வந்துட்டாங்க. முஹம்மது ரஹீம் இப்னு ஜஹபர் சாதிக் காரைக்கால். இதனுடைய நோக்கம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளையும் இப்படி உருவாக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் என்ன வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதனால் நம்முடைய பிள்ளைகளும் ஆற்றலாக உருவாக்குவதற்கு அல்லாஹ் அவசியமான தௌஃபிக் அலி இப்னு ஃபாரூக் நாகூர். இந்த மாணவர்களுக்காகவும் இவருடைய பெற்றோர்களுக்காகவும் இவர்களை உருவாக்கின ஆசிரியர்கள் உபய் இப்னு கௌஃபி நிர்வாகிகளுக்காகவும் உங்களுடைய பிரார்த்தனை அதிகமாக செய்யும். அப்துல்லா இப்னு ஜப்பார் கால் கட்டிமேல்.
அஸ்ஸம் இப்னு பாவா பக்ருதீன் நாகூர். ஃபர்ஹான் இப்னு சாலிஹ் ஜக்கரியா நாகூர். ரைஹான் இப்னு முஹம்மது தீன் நாகூர். முஹம்மது ஹஃபீஸ் இப்னு ரியாசுதீன் காரைக்கால். முஹம்மது ரஸாத் இப்னு முஹம்மது ஃபைசல் அல்லபடி. அடுத்ததாக தெற்கு தொகுதி எம்எல்ஏ, புதுவை மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நாஜிம் அவர்கள் பட்டமளிப்பு. நிபாத் இப்னு அஸ்ரப் அலி நாச்சிபுரம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சபை இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மார்க்க அறிஞர்களை கொண்டு கௌரவிக்கப்பட்டு மார்க்க அறிஞர்களின் மார்க்க கல்வியை பெறக்கூடிய ஒரு சபையாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய அழைப்பை ஏற்று மாணவருடைய பெற்றோர்கள், அவருடைய உறவினர்கள், காரைக்காலை சேர்ந்த சகோதர சகோதரிகள், இந்த உபயோக கவுஃபில் பயிலக்கூடிய மாணவர்களை உருவாக்கின ஆசிரியர்கள், இந்த உபயோக கவுஃப் நிர்வாகிகள் மற்றும் உபயோக கவுஃபில் இந்த கட்டடத்திற்காக அனுபாடுபட்ட சகோதர சகோதரிகள், இந்த உபயோக கவுஃபில் இந்த மின் விளக்கு போன்றவற்றிற்கு உதவியாக இருந்த எலக்ட்ரிஷியன், அது மட்டுமல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கின்ற இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய அழைப்பை ஏற்று வெகு தொலைவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் எஸ் கமாலுதீன் மதனி, ஷேக் அடுத்ததாக அன்சாரி பிர்தௌசி, அப்துல் கனி மதனி அவர்கள், இன்னும் மார்க்க அறிஞர்கள், வழக்கறிஞர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் ரஹீம் கஞ்சன்சன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன்.
இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கற்றுக் கொடுத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ